ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் தரப்பில் இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம 1 மினிட்டுக்கு மேலே மேக் பண்ணக்கூடிய நார்மல் வீடியோஸாக இருக்கட்டும், இல்லைனா யூடியூப் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம 1 மினிட்டுக்கு பிலோவாக மேக் பண்ணக்கூடிய யூடியூப் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இந்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் அண்ட் அகெயின் அப்டேட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்பப்போ யூடியூப் தரப்பில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த லைவ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னால் பெருசாக அப்டேட்ஸ் அப்படிங்கிறது இல்லை. ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்மிஷன்ஸ் வந்து லைக் நம்ம மேனேஜர் அண்ட் எடிட்டர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்தாலும் கூட அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைவ் கண்ட்ரோல் ரூம்லையும் நமக்கு வந்து அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அப்டேட்டாக எதுவும் கொண்டு வரல. பட் இப்போ ரீசெண்டாக வந்து லைவ் ஸ்ட்ரீமில் ஒரு சின்ன அப்டேட் வந்து யூடியூப் தரப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் வந்து நார்மலாக நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லலாம் லைவ் பண்ணும்போது எப்படி இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லோகோ வந்து டோட்டலாக லைவ் செக்ஷனுக்கு வந்து நமக்கு வந்து ஆட் ஆகிடுது. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய யூசர்ஸ் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சேனலுக்குள்ளே போகாமல் லைவ் ஸ்ட்ரீம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து நார்மலாக நான் ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹோம் பேஜில் வந்து எனக்கு வந்து ஷோ ஆனிச்சு. குறிப்பிட்டு வந்து ஒரு சேனல் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்தது. அதை ஒரு சின்ன ஸ்க்ரீன் வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன், அதை பாருங்க. ஸோ கைஸ், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ரெக்கமெண்ட் ஆகுது ப்ரௌஸ் ஃபியூச்சரில். ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம வந்து லைவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம், அதாவது அந்த லோகோ வந்து சேனல் லோகோ கிளிக் பண்ணோம்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லைவுக்குள்ளே நமக்கு வந்து போகுது, சேனல் பேஜஸ்க்குள்ளே வந்து போகிறதில்ல. ஸோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சேனல் லோகோ கிளிக் பண்ணி பார்த்தேன், பட் டேரெக்டாக வந்து லைவுக்குள்ளே போகுது. அதே மாதிரி அந்த லைவ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறது சேனல் லோகோவோட அட்டாச் ஆனது கிடையாது. இது எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌஸ் ஃபியூச்சரில் ரெக்கமெண்ட் ஆகும்போது எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைவை இன்டிமேட் பண்ணி லைக் வந்து தெளிவாக இது வந்து லைவ் ஸ்ட்ரீம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இந்த மாதிரியான அப்டேட் தான் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில் லைவ் ஸ்ட்ரீமில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வரலன்னா அப்டேட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நீங்கள் ப்ரௌஸ் பண்ணும்போது லைவ் ஸ்ட்ரீம் வந்து வந்தது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து சேனல் லோகோக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் லைவ் ஸ்ட்ரீமை பார்க்க வரக்கூடிய வியூவர்ஸ் எல்லாமே ஜஸ்ட் அவங்களுடைய சேனலை விசிட் பண்ணி பார்க்காம டேரக்டாக லைவ் ஸ்ட்ரீம்குள்ளே போவாங்க. அந்த லைவ் ஸ்ட்ரீமை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுறது அண்ட் லைக் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. மாதிரி ஒரு அப்டேட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்திருந்தது. நார்மலாக நமக்கு நார்மல் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே அதிகமான அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அதே சமயம் வந்து ஷார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெஸ்க்டாப் வியூல வந்து ஷார்ட்ஸ் எல்லாமே பக்காவாக வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சர்ச் பண்ணும்போது சர்ச்சிங்லையும் கூட அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. இந்த லைவ் ஸ்ட்ரீம்லையும் இந்த மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப் தரப்பில் இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம்ல கொண்டு வரக்கூடிய அப்டேட் வந்து சேம் லைக் நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து லைவ் போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருந்தது அப்படின்னு சொன்னா பார்த்தீங்களா. ஸோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம் எதனால் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறத. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ இந்த ஒரு அப்டேட்டை மேஜராக உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண கைஸ். யூடியூப்ல ஒரு நார்மல் வியூவர் வந்து தெரியாத ஒரு சேனல் அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும்போது ஹோம் பேஜில் வந்து ப்ரௌஸ் ஃபீச்சரில் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும்போது இதில் அவங்களுடைய சேனலை நீங்கள் விசிட் பண்ணி போக முடியாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமை வாட்ச் பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலை விசிட் பண்ணி பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இது மேஜராக உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண கைஸ். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்வி சந்தேகம்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. பார்த்துக்கிறோம். நன்றி. பை. See you. நல்ல வீடியோ சந்திப்போம்.